Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். முன்னாடியே கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கில் அந்த நம்ம கட் பண்ண பீஸை அதை அப்படியே எடுத்து பேக் பீஸை எடுத்து அப்படியே அதே மாதிரியே வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு எந்த அளவு நம்ம கரெக்டாக எடுத்தோமோ அந்த அளவு நீட்டாக ஃபினிஷிங் வந்து வரும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆரி ஒர்க் வந்து தச்சிட்ருக்கேன். அதனால் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டுடலாம். இது வந்து எனக்காக தைக்கிறது. நம்ம சிம்பிளாக நான் எப்பவுமே சிம்பிளாக தான் போடுவேன். அதனால் சிம்பிளாக வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஆரி ஒர்க்கு நம்ம பழகும்போது ரொம்பவே கிராண்டாக நம்ம பழகணும் அப்படின்னா ரொம்பவே சோம்பேறி ஆயிடும். அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஆரி ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். நம்ம முடிஞ்ச அளவு சிம்பிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நெக் பீஸுக்கு வந்து இந்த மாதிரி சுகர் பீடை வச்சு அட்டாச் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஸ்டோன் இருந்துச்சு, அதையும் ஒட்டிக்கிட்டேன். சிம்பிளாக வந்து முடிஞ்சுச்சு. இது வந்து கைக்கு கையில் வந்துட்டு சுகர் பீடு வந்து சின்ன சின்னதாக சுகர் பீடு ஒரு லைன் போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து கோல்டு கலரில் வந்து சங்கிலி தையல் போட்டதுக்கு அப்புறமா தான் சுகர் பீடுக்கு அப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸு, அதாவது 3mm சைஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 3mm சைஸ் போட்டுட்டு இப்போ அதே மாதிரியே நம்ம வந்துட்டு பேக் சைடும் கையில் உள்ளதும் ஒரே ஈவனாக சிமிலராக வரணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து இந்த கை வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து சங்கிலி தையல் தான், ஃபுல்லாக சங்கிலி தையல் போட்டுட்டு இடையில மட்டும் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோவில் நான் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோடு கோடாக தெரியிறதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணதுனால அது அப்புறம் அழிஞ்சிருது. மார்க் பண்ணதுக்கப்புறம் அது அழிஞ்சிரும். பார்க்கவே ரொம்பவே நீட்டாக சூப்பராக நம்ம ஃபஸ்ட் டைம் தைச்ச மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா 1500 சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒர்த் இருக்கும். இப்போ எல்லாமே தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆரி ஒர்க்லாம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ துணி வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். கட் பண்ண பீஸை அப்படியே எடுத்து நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஆரி ஒர்க்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த மார்க் பண்ணும்போது அந்த பீஸை மேலாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக வச்சோம்னா தைக்கும் போது நமக்கு அளவு வந்து மாறினாலும் ரொம்பவே பிரச்சனையாக போயிடும். அப்புறம் ப்ளவுஸே வீணாக போயிடும். அதனால் அளவு மாறாமல் கரெக்டாக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மெயின் கிளாத் வந்து நம்ம மெயினாக என்ன பண்ணுறோன்னா லைனிங்கிட்ட வந்து கரெக்டான பர்ஃபெக்டான அளவு வந்து லைனிங் தான் வச்சுக்கணும். மீதி நம்ம கட் பண்ணும்போது அதை வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங்க்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாகவே வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கை பீஸையும் நான் வந்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எந்தெந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணமோ அந்தந்த பீஸோடு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பீஸுக்கு நம்ம இது தான் எடுத்தோம் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு சைடு ஃப்ரண்ட்டு தான், ஒரு சைடு ஃப்ரண்ட்டு. அதேமாரி நான் வந்து கிராஸ் பீஸாக தான் போட்டுக்கிறேன். நான் கிராஸ் பீஸ் தான் ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம், அதனால் கிராஸ் பீஸாக போட்டுக்கிட்டாச்சு. பொதுவாக வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம ஸ்டிச்சிங் கூட வந்து நீட்டாக பண்ணிடலாம். ஆனால் இந்த கட்டிங் வந்து கரெக்டாக வந்தால் மட்டும்தான் ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக அமையும். நம்ம கட்டிங் வந்து கரெக்டாக பண்ணலை, துணி அங்கிட்டு இங்கிட்டு நழுவிடுச்சு அப்படின்னாலும் ஸ்டிச்சிங் வந்து சரியாக வராது. இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு. நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் சாரீ வந்து ப்ளீட் வைப்போம், ரைட் சைடு வந்து எம்டியாக இருக்கும். பொதுவாகவே ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, லேஸாக இருந்தாலும் சரி, நம்ம ரைட் சைடு வந்து எம்டியாக இருக்கிறனால நம்ம அந்த இடத்துல வந்து லேஸ் வைப்போம். அதே போல் நான் வந்து சின்னதாக டிசைன் கொடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஆரி ஒர்க்குக்கு வந்து டிசைன் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடியில் வந்துட்டு ஆரி ஒர்க்கு வந்து வச்சுட்டேன். அதே போல் ஃபுட் ரெஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, கீழே வந்து 2 ஃபுட் ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது சிங்கிள் ஃபுட் ரெஸ்ட்டாக வந்து மாற்றிக்கணும். நான் இந்த சிங்கிள் ஃபுட் ரெஸ்ட் வந்து கடையில் வந்து 50 ரூபான்னு வாங்கினேன். ஆன்லைனில் வந்து ரெண்டு சைடுமே கிடைக்கிது. ஒன்று ரைட் சைடும் கிடைக்கிது, ஒன்று லெஃப்ட் சைடும் கிடைக்கிது. அது 150 ரூபா சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஷாப்லேயே கிடைக்கிறதுனால நான் வந்து இங்கேயே வாங்கிக்கிட்டேன். இது வந்து 50 ரூபான்னு ரேட்டில் வாங்கினேன். அந்த ஃபுட் ரெஸ்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இது வந்து ஜிப்பு தைக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஆரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரெக்டான ஏற்ற அளவு வரணும் அப்படின்னாவே நம்ம இந்த ஃபுட் ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த ஆரி ஒர்க் வந்து ஒட்டி தையல் வந்து போட வர முடியும். இல்லைன்னா அங்கிட்ட இங்கிட்ட நழுவிடும். அதே போல் எக்ஸ்ட்ரா நம்ம நினச்சதை விட எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் வந்து வந்துடும்.
இப்போ கரெக்டாக அந்த நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணோமோ, ஆரி ஒர்க்கு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே அளவுக்கு நான் வந்துட்டு இப்போது ஃபுல்லாகவே நெக் வந்து தச்சாச்சு. இப்போ அந்த தச்சதில் வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டால் போதும். 1/4 இன்ச் மட்டும் அந்த தையலுக்கு வந்து விட்டுட்டு, மீதி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து நாட்சஸ் போட்டுக்கணும். அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணுறது தான் நமக்கு வந்து கரெக்டான ஷேப் வந்து திரும்பும். அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணல அப்படின்னா ஷேப் வந்து திரும்பாது. அதே போல் இந்த கட் பண்ண வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் கிராஸாக கட் பண்ணால் இன்னுமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டோமோ அந்த தையல் நீட்டாக வெளியில் தெரியும். அதே போல் பேக் சைடு திருப்பி ஸ்டிச் வந்து போட முடியல. நார்மலில் வந்து பேக் சைடு திருப்பி இன்னொரு ஸ்டிச் வந்து போடுவோம். இதில் போட முடியல பாசி இருக்கிறதுனால. அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணோம்னா ரொம்பவே நீட்டாக அதை வந்து நல்லா நம்ம தையல் போட்ட மாதிரி ஸ்டிச்சாக நிற்கும். அதே போல் இப்போ சுற்றி நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விட்டுருப்போம் எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டுருப்போம். எதனா ஒரிஜினல் கிளாத்தில் வந்து துணி விட்டுருப்போம். இப்போ லைனிங் கிளாத் வந்து கரெக்டான அளவு வச்சுருப்போம். அந்த கரெக்டான அளவை ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அளவு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே வந்து எந்த அளவுக்கு மடிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு மடிப்பு வச்சுக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் லைனிங்கில் வந்து விட்டுருந்தேன். அந்த 1 இன்ச் அளவுக்கே நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டு மடிச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக வரும். அதே போல் இந்த மடிக்கிறது வந்து கீழே வந்துட்டு கொஞ்சம் நிறையா துணி இருக்கிற மாதிரி வச்சு மடித்தோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் போடும்போது கொக்கி போடுவோம் பார்த்திங்களா? அடியில் வந்து ஒரு கொக்கி போடுவோம். அந்த அடி கொக்கி போடும்போது நல்லா அப்படியே நின்றுக்கும். இல்லைனா ஒரு சில பேருக்கு ப்ளவுஸ் போடும்போது பேக் சைடு பார்த்தா தூக்கிக்கிட்டு இருக்கும், பின்னாடி வந்து தூக்கும். ஏன் இது பிரச்சனை அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக க்ரிப்பாக வந்து உட்காந்துருக்காது. அந்த பட்டி வந்து ஒழுங்காக உட்காந்துருக்காது. பட்டி ஒழுங்காக உட்காந்துச்சுன்னா அப்படின்னாவே பேக் சைடு வந்து முதுகு பக்கம் பின்னாடி வந்து தூக்குன மாதிரி இருக்காது. அதை வந்து இடுப்பில் வந்து தூக்குன மாதிரி இருக்காது. அதுக்கு வந்து மெயின் காரணம் இந்த மாதிரி பட்டியும் கொஞ்சம் டைட்டாக தின்னாக வந்து அதாவது திக்காக போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கன்றனால அதே மாதிரியே சிங்கிள் ஃபுட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எந்தெந்த இடத்துல ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துல மட்டும் சிங்கிள் ஃபுட் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இது சரியாக வரலை அப்படின்னா நார்மல் தையலுக்கு வந்து அந்த டபுள் ஃபுட் ட்ரெஸ்ட்டை வந்து மாற்றிக்கலாம். இப்போ பேக் சைடு திருப்பியாச்சு. அதே போல் பின்னாடி திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஹெம்மிங் போட்டுக்கலாம். ஆரி ஒர்க்குன்றனால நான் வந்து ஹெம்மிங் போட்டுக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கத்துமே ஓரத்தில் குட்டியாக வந்து ஒரு 2 mm அளவுக்கு வந்துட்டு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எரிஞ்சிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் லேசியாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சோம்பேறியாக இருக்க மாதிரி இருக்குது. இது என்னடா எல்லாத்துலேயும் தையல் போடணுமா அப்படின்னு. ஆனால் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தையல் போட்டால் மட்டும்தான் நமக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதெல்லாம் இல்லை எனக்கு ஈஸியாக வந்து வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம இப்போ தான் புதுசாக தையல் பழகுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் தையல் போட்டு தான் ஆகணும். நான் வந்து போடாமல் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங்கில் ஏதாவது ஒரு பக்கத்து மிஸ்டேக் ஆகும். ஏன்னா நம்ம வந்து 2 துணியாக கொடுக்குறோம். 2 துணியும் ஒரே அளவு சமமாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தையல் போட்டுட்டால் மட்டும்தான் சமமாக வரும். இது வந்து லெஃப்ட் சைடுன்றனால நான் வந்து நாச்சஸ் கட் பண்ணி பேக் சைடு திருப்பி இதை நார்மலாக எப்பயும் போகிற மாதிரி தையல் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் வந்து திருப்பின துணி வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடு திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலாக ஒரு தையல் போடுவோம். இந்த மாதிரி தையல் வந்து அதில் போட முடியாது. ஆனால் இதில் பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள், நான் வந்து சிங்கிள் ஃபுட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. திருப்புறது, ஊசியை வச்சு ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டபுள் ஃபுட் ட்ரெஸ்ட் வந்து மாற்றிக்குவேன். சிங்கிள் ஃபுட் ட்ரெஸ்ட் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வரல. ஏன்னா இப்போ தான் நான் புதுசாக பழகிட்டுருக்கேன் அப்படின்றனால ஒழுங்காக வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் நான் வந்து சிங்கிள் ஃபுட் ட்ரெஸ்ட் வந்து மாற்றிடுவேன். இப்போ ஃபுல்லாகவே எல்லா பக்கட்டும் நம்ம என்னென்ன இருக்கோ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மெயின் ஃபேப்ரிக் வந்து சூப்பராக நீட்டாகவே கிடச்சிரும். இனிமேல் நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறது எல்லா வேலையும் பார்த்துடலாம். பாருங்களேன், ரொம்ப நீட்டாக வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஒரே அளவாக ஈவனாக கிடச்சிச்சு. அதே போல் மெயினாக என்னென்னா பட்டி வந்து நம்ம டாட் பிடிப்போம் பார்த்திங்களா? அந்த டாட் பிடிக்கிறது கொக்கி பட்டி இருக்குது பார்த்திங்களா? அந்த கொக்கி பட்டி அளவு மட்டும்தான் எடுத்துக்கணும்.
ஹூக் பட்டி அளவு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாகவே நமக்கு தப்பாயிடும். 2 சைடுமே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, 2 சைடுமே எந்த சைடு எடுக்கிறோமோ அந்த சைடு அளவு தான் வைக்கணும். இன்னொரு ஹூக் பட்டி எந்த சைடு எடுக்கிறோமோ அந்த சைடு அளவு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைக்க தேவையில்ல. நம்ம இப்போ பொதுவாகவே அதாவது கொக்கி பட்டி எடுத்தோம் அப்படின்னா, அந்த கொக்கி பட்டி அளவு தான் 2 பக்கத்துமே வைக்கணும். அப்போனா கரெக்டாக நீட்டாக வந்து நமக்கு அந்த கிராஸ் வந்து அதாவது அந்த டாட் வந்து 3 டாட்டும் கரெக்டாக வரும். இப்போ சென்டர் பாயிண்ட் எடுத்தாச்சு. சென்டர் பாயிண்ட்டை எடுத்து கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு தான் மடிக்கணும். 1 இன்ச் அளவுக்கு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டாச்சு. அதே போல் அதுக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அந்த 1 இன்ச் அளவுக்கு வச்சோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல மடித்து பிடிச்சோம் அப்படின்னா சைடில் நம்ம அந்த டாட் பிடிக்கிற இடம், அதாவது இந்த கொக்கி பட்டியில் சைடு டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக வரும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் தையல் இந்த இதெல்லாம் பழகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த எல்லாமே ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். இந்த டாட் வந்து பிடிக்கவே வராது. இந்த டாட்டு ஒழுங்காக எனக்கு பிடிக்க வராதனால நான் யாருக்குமே தைச்சே கொடுக்க மாட்டேன். கேட்டால் என்ன சொல்வேன்னா, நான் தைச்சி கொடுக்க மாட்டேன், நீங்கள் எல்லாம் என்னைய குறை சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்லி தப்பிச்சிடுவேன். எனக்கு நான் போட்டேன்னா நான் போடும்போது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு குறையா இருந்தால் கூட அதை நம்மளே அடிச்சுக்கவா முடியும். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். ஆனால் நம்ம யாருக்காவது தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து அவங்களோட சேரீக்கான காசு போச்சு, அந்த ப்ளவுஸுக்கான காசு போச்சு. அந்த ப்ளவுஸ் ஒவ்வொரு வாட்டியும் போடும்போது அவங்க நம்மளை நினப்பு வச்சுக்கிட்டு நம்மளே தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் வந்து நான் தையல் பழகாதன்றதுனால நான் யாருக்குமே தைச்சே கொடுக்க மாட்டேன். இப்போ நான் கரெக்டாக நீட்டாக வந்து ஒரு தையல் பழகுனதுனால ஒரு அக்கா வந்து எனக்கு பழகி கொடுத்தாங்க. அங்கே பழகுனதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து நீட்டாகவே இந்த டாட் வந்து எனக்கு இப்படி பிடிக்கணும் அப்படின்றது இன்னுமே தெளிவாக வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து தைச்சி கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்துட்டு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம தைச்சி கொடுத்தத ஒருத்தவங்க போடும்போது அது நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அவங்க போட்டுட்டு போகும்போது கூட இது நம்ம தைச்சது தானே, நம்ம வெளியில் சொல்லிக்காட்டியும் கூட நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்குவோம், நம்ம தைச்சது தான், அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல். அது வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃபீலு. இப்போ 3 டாட்டுமே பிடிச்சாச்சு. சைட் டாட்டு எப்படி எடுக்கணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த கொக்கி பட்டியிலோட டாட்டும் சென்ட்ரு டாட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா சைடு வந்து ஆம்ஹோலில் வர அந்த டாட் வந்து ஈஸியாகவே வந்துடும். அந்த மாதிரி தூக்கி பிடிச்சோம் அப்படின்னாவே ஈஸியாக அந்த கோடு வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து பட்டிக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக வந்தால் போதும். பட்டிக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. அந்த டாட் இருக்குல்ல, கீழே சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டுக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக வந்து கேர்வாக வரணும், வளைவாக வரணும். மற்றபடி மீதி எல்லாமே நார்மல் தான். ரொம்ப அந்த பட்டியை வந்து ஒரு சில பேர் அக்யூரேட்டாக அளவு எடுப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் அளவு எடுக்கிறது இல்லை. ஆனால் கரெக்டாக தான் நீட்டாக வந்துடும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிராஸ் ஆகி மேலே போகும், அவ்வளோதான். இப்போ 2 துணி எடுத்தாச்சு. மெயின் ஃபேப்ரிக் எடுத்தாச்சு. மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இந்த மாதிரி பட்டி துணி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் இந்த பட்டியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது இந்த பார்டர் பீஸ் இருக்குல்ல, அந்த பார்டர் பீஸ் வந்து பட்டிக்காக எடுத்துக்கிட்டேன். அது நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ பட்டி வந்துட்டு 2 துணியாக எடுத்தாச்சு. மெயின் ஃபேப்ரிக் எடுத்தாச்சு. 2 பக்கட்டும் பட்டி வைக்கும் போது 2 துணியுமே, அதாவது 2 ஃப்ரண்ட் பீஸையுமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு எந்த பீஸுக்கு எந்த சைடு வரணுமோ அந்த சைடை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதுவும் ரொம்பவே மிஸ்டேக் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நாச்சஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா அம்புக்குறி மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த சைடுக்கு எது வரும் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். நான் நிறையா வாட்டி இந்த லெஃப்டா ரைட்டான்றதுல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிற அந்த துணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த துணி சைடு நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி டாட்லாம் பிடிச்சி பட்டிலாம் பிடிக்கிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ 2மே ஒரே அளவாக வந்துச்சு, ஒரே சைடு வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு மறுபடியும் உட்காந்து பிரிச்சுட்ருப்பேன். இது மாதிரி நிறையா பேர் எல்லாருமே துணி தைக்கிறவங்க, துணி பழகினவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம். இப்போது ஃபுல்லாகவே பட்டி வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அடியில் வந்து தையல் தெரியாது. அந்த துணி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே, அந்த துணி தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி 2 துணியாக வச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வந்து மேலாகையும் வச்சு அடியில் வந்துட்டு நம்ம லைனிங் துணியை வந்து அடியில் வச்சு ஒன்றா ஒரே மாதிரி ஈவனாக தைச்சிட்டு போனோம் அப்படின்னா அந்த பட்டி வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். அந்த தையல் நம்ம என்ன தையல் போட்டிருக்கோம் அப்படின்றது வெளியில் தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். பாருங்களேன், மேலாக இதை வந்து இப்படி திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தையல் வந்து நம்ம போட்டிருக்கிறது தெரியாது. மேலாக வந்து படிமான தையல் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே போல் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த அடியில் வந்து பட்டி பிடிக்கணும். அதாவது
இப்போ இந்த கரெக்டான அளவுக்கு பட்டி வந்து நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடி வந்து பேக் சைடு வந்து ஆல்ரெடி தச்சு வச்சுருப்போம். அந்த பேக் சைடை எடுத்து அப்படியே போட்டுட்டு, அதுக்கு மேலே அந்த பட்டி நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸ் தச்சோம் பார்த்திங்களா, அந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து மேலாக போடணும். ஃப்ரண்ட் பீஸை வந்து மேலாக போட்டதுக்கப்புறமா அந்த ஆம் ஹோலுக்கிட்டேயும் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஒரே ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கீழே பட்டி வந்து ஈவனாக வரும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா 2 பீஸையுமே ஒன்றா வச்சு நம்ம தையல் போடுவோம். தையல் போடும்போது அடியில் வந்து மேட்சாக வராது, ஈவனாக வராது. அது ஏன் பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி கரெக்டான அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி அடியில் இருக்க பட்டி துணியை வந்து மடக்கி நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அன்ஈவனாக வராமல் மேட்சாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ அளவு துணியில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் மேட்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். நம்ம எப்போவுமே நம்ம இந்த மாதிரி அடியில் பட்டி துணி வந்து அடியில் மடித்து அடிக்கும்போது நம்ம பேக் சைடு வந்துட்டு நம்ம பேக் சைடு உள்ள பீஸ் வந்து நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அந்த தைச்ச பீஸை அப்படியே எடுத்து அதில் நேராக வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டாகவே வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்ப தேவையில்லை. அதே போல் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து 2மே முடிஞ்சிச்சு. பட்டி துணி வந்து அடியில் வந்து போட்டதுக்கப்புறம் இப்போ கொக்கி பட்டி வந்து வைக்கணும். அதாவது ஹூக் பட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு நான் இப்போ எப்படி காமிச்சேனோ அந்த மாதிரியே அளவு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக கழுத்து வந்து கீழே இறங்காமல் நம்ம எந்த அளவு துணி கொடுத்தோமோ அந்த அளவு துணிக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ எக்ஸ்ட்ராவே இந்த அளவுக்கு தையல் வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த அளவுக்கு துணியில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக தையல் வந்து போட்டுக்கணும். இது வந்து பட்டி துணிக்காக நான் வந்து துணி வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சுட்டு நீளம் வந்து எந்த அளவுக்கு வேணால் எடுத்துக்கலாம். நம்ம மடித்து அடிக்கும் போது வந்து நமக்கு கரெக்டாக வந்துக்கும். இப்போ 2 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சுட்டு ஒரு துணி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த துணி எந்த சைடில் வந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கழுத்துக்கு வந்து கட் பண்ணோம் பார்த்திங்களா, கழுத்து பீஸ் வந்து கட் பண்ண பீஸை வந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக நம்ம ஊக்குப்பட்டிக்கும் சரி கொக்கிப்பட்டுக்கும் சரி அந்த பீஸ் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அதை வந்து தூக்கி போடாமல் அந்த பீஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து லைனிங் துணியில் வந்து எல்லா பீஸுமே நமக்கு ரொம்பவே முக்கியம்தான். எதையுமே நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போட்டக்கூடாது. கடைசியில் துணியெல்லாம் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிட்டு துணியாக இருந்தால் கூட அது அப்புறமா தான் தூக்கி போடணும். இல்லைன்னா அந்த பிட்டு துணி கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் வந்து மார்க் பண்ண வரைக்குமே நான் வந்து இது தையல் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ அதை ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பணும். ஃப்ரண்ட் சைடு திருப்பி இந்த இடத்துல இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டதுக்கு மேலே வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம கொக்கி மாட்டுவோம் பார்த்திங்களா, ஹூக் பட்டி. அந்த ஹூக் பட்டியை வந்து மிஷின்லேயே இப்போ எல்லாமே தைக்கிறாங்க. அதே போல் மிஷின்லேயே நான் வந்து தைச்சிடுவேன். இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் சென்டரில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்டு, அப்புறம் இப்போ 2க்கும் நடுவில் இந்த மாதிரி 5 தான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஹூக் பட்டியை வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல தான் அந்த கொக்கி வந்து வரணும். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து 2 தையல் போட்டு ஃபுல்லாகவே வி ஷேப்பில் வந்து நம்ம தையல் வந்து போட்டே வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஹூக் பட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பட்டி வைக்கணும். கொக்கி பட்டி கொக்கியை வந்து கையில் தைக்காமல் எப்படி மிஷின்லேயே தைக்கலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். அதே போல் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.